Hello guys, our topic management games. ஓகேங்களா. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஃபர் as a business simulation or management simulation சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கேம்ஸ்ன்றது ஒரு பிஸ்னஸ் சிமுலேஷன் சொல்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் சிமுலேஷன் சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்டு பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் வந்து இது மிமிக் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஒரு என்வரான்மெண்ட்டை இது கிரியேட் பண்ணி தரும். ஓகேங்களா. எதுக்காக பார்த்தீங்கன்னா அதில் சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குது, அதில் எப்படி நம்ம இந்த ட்ரைனிங்லாம் எடுக்க முடியும், அதில் வந்து என்னென்ன சுச்சுவேஷன் ஒரு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், டிசிஷன் மேக்கிங்லாம் எப்படி எடுக்க போகிறோம் சொல்லிட்டு அந்த பர்பஸ் அந்த ட்ரைனிங் கொடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கேம்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ஹான்ஸு மேனேஜ்மெண்ட் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து இங்கே இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி வாங்க இந்த பர்பஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் கேம்ஸ் சொல்கிறாங்க. சச்சஸ் வந்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு, லீடர்ஷிப் ஸ்கில்லு, டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமுலேட்டட் என்வரான்மெண்ட்டில் பார்க்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். அது ட்ரெயின் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். அவங்க வந்து அதை ரியல் லைஃப்ல ஈஸியாக அப்ளை பண்ண முடியும்னு சொல்லலாம். ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம தியரிட்டிக்கலாக சொல்கிறத விட அந்த சிமுலேஷன் அவங்க ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுனால ஆன்சர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக புரியும் ரியல் வேர்ல்டு ரிஸ்கில் என்னென்ன ரியல் வேர்ல்டு என்ன ரிஸ்க் இருக்குது, என்னென்ன வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அதை புரிஞ்சிக்க முடியும். தென் டீம் பில்டிங். ஸோ ஒரு ஃபோஸ்டர் டீம் ஒர்க்கு, கம்யூனிகேஷன், கொலாபரேஷன் அமாங் பார்ட்டிசிபென்ட், ஒரு டீமுக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணுறது, டீம் எப்படி பில்ட் பண்ணுறது, அது வந்து ஒரு ரியல் லைஃப் பண்ணுற மாதிரி சிமுலேஷன் பண்ணும்போது அது ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்லலாம். தென் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். ஸோ ஒரு இம்ப்ரூவ் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ். ஒரு சிமுலேஷன்ன்றதுனால அது நம்ம தப்பாக பண்ண ஒரு இஷ்யூ இல்லைன்றதுனால நம்ம வந்து அதை வச்சு ட்ரைனிங் விடலாம். ஓகேங்களா. நீங்கள் இந்த இடத்துல என்ன டிசிஷன் எடுப்பீங்க, என்ன இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன மாதிரி முடிவு எடுப்பீங்க, என்ன மாதிரி பிளான் பண்ணுவீங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ணாமல் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பர்பஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேம்ஸ் சொல்லலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸ் சிமுலேஷன்ஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து சிமுலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ சிமுலேட் வேரிய ஆஸ்பெக்ட் ஆஃப் ரன்னிங் பிஸ்னஸ். ஓகேங்களா. ஒரு பிஸ்னஸ் வந்து வேரியஸ் ஆஸ்பெக்ட் இது வந்து இப்படி ரன் பண்ணுறது அதை வச்சு சிமுலேஷன் கொடுப்பாங்க. இன்க்ளூடிங் ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேனேஜர் விஷுவல் கம்பெனி. ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷுவல் கம்பெனிக்கு ஒரு கேம் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் இந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணுவீங்க. அதை டிசிஷன் எப்படி எடுப்பீங்க, ப்ரொடக்ஷனை பற்றி டிசிஷன் எப்படி எடுப்பீங்க, ப்ரைசிங் எப்படி டிசிஷன் எடுப்பீங்க, மார்க்கெட்டிங் எப்படி டிசிஷன் எடுப்பீங்க, எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்ணுவீங்க, இதெல்லாம் பற்றி பண்ணுறது தான் அந்த பிஸ்னஸ் சிமுலேஷன் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அந்தன்னு பார்த்தோன்னா ரோல் பிளேயிங் கேம்ஸ். ரோல் பிளேயிங் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்ட்டிசிபென்ட் அசிம் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ரோலில் வந்து வைக்கப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் ஆக்கப்படுவாங்க, ஃபினான்ஸில் ஆக்கப்படுவாங்க, எல்லாத்துலையும் வைக்கப்படுவாங்க. ஸோ சிமுலேட்டட் பிஸ்னஸ் சினாரியோ சச்சஸ் மேனேஜர், எம்ப்ளாயி, கஸ்டமர் இருக்கும்போது அவங்க அந்த எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை பார்க்கும்போது நம்ம ஈஸியாக புரியும் நம்ம சொல்லலாம். ரோல் பிளேயிங் கேம் வெதர் பார்ட்டிசிபெண்ட் ஆக்டோட நெகோசியேஷன், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் சினாரியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்ட்டிசிபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் பண்ணுறதுல இருப்பாங்க, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுல இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் அவங்களுக்கு ரெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ரெண்டோடைய ஒரு கருத்தும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கேம்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் எக்ஸிக்யூட்டிவ் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் காம்படிட்டிவ் என்வரான்மெண்ட். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிளானை வந்து எப்படி ஒரு காம்படிட்டிவான என்வரான்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் கேம்ஸ் சொல்கிறாங்க. ஸோ டீம் கம்பீட் அகேன்ஸ்ட் அதை டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. ஒரு டீமாக ஒரு பிளான் கிரியேட் பண்ணி அதை வந்து அவங்க காம்பீட் பண்ணிப்பாங்க. ஒரு போட்டி போட்டுப்பாங்க. மார்க்கெட் க்ரோத் எப்படி இருக்குது, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, காம்படிட்டிவ் பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை சிமுலேட் பண்ணுறது மூலம் ஒரு பெட்டரான அவங்க ஸ்கில் டெவலப் பண்ணிக்க முடியும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. தென் வந்து பார்த்தோன்னா நமக்கு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சிமுலேஷன். ஸோ ஏதாவது சுச்சுவேஷன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு டேஞ்சராக போச்சு, சிமுலேட் ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன். ஓகேங்களா. ரொம்ப ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷனாக இருக்குது, கிரைசிஸ் தட் ரிக்வயர் ஒரு குவிக் டிசிஷன் மேக்கிங், ஒரு குவிக்கான டிசிஷன் மேக்கிங் தேவைப்படுது, ப்ராப்ளம் சால்விங்காக நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் நீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சட்ட சிமுலேஷன் பண்ணும்போது அவங்க ஈஸியாக ரியல் லைஃப்பில் வரும்போது அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க சொல்லலாம். ஓகேங்களா. இது எந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா சிமுலேஷனை வேறு பார்ட்டிசிபெண்ட் ரெஸ்பான்ஸ் சடன் பிஸ்னஸ் கிரைசிஸ். ஏதாவது பிஸ்னஸ் கிரைசிஸ் டக்குன்னு நடந்துருச்சு அப்படின்னா அதை அங்கே எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. சச்சஸ் ப்ராடக்ட் ரீகால் ஒரு ஃபினான்ஷியல் டவுன்டன். இப்போ ப்ராடக்ட்டை வந்து ஏதோ இஷ்யூ ஆச்சு, ப்ராடக்ட்டில் வந்து ஏதோ டிஃபால்ட் இருக்குது, அதை வந்து ரீகால் பண்ணணும், எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த கிரைசிஸ் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. இல்லை ஃபினான்ஷியல் டவுன்டன் வந்துச்சு, கம்பெனிக்கு வந்து ஃபினான்ஷியல் நிறைய பர்டன் வந்துச்சு, அது ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து சிமுலேஷன் கிரியேட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கேம்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் கேம்ஸ். ஸோ லீடர்ஷிப் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். ஓகேங்களா. அவங்க ஒரு பர்டிகுலர் பர்சனோட லீடர்ஷிப் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சக்ஸஸ் டிசிஷன் மேக்கிங், டீம் மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன் இதெல்லாம் பெட்டர் பண்ணுறதுக்கு இந்த கேம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து தட் கேம் சேலஞ்சஸ் பார்ட்டிசிபெண்ட் லீட் டு டீம் த்ரூ த காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸு, ஆர்கனைசேஷன் சேலஞ்சஸ்ஸு அதெல்லாம் வந்து கொடுத்து அவங்கள இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கடினமான ப்ராஜெக்ட் கொடுத்து அவங்களை பண்ணாக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டு அதை வந்து சால்வ் பண்ணாக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணும்போது சிமுலேஷன் வேலை ஒரு கேம் வேலை பண்ணும்போது
அவங்க ரியல் லைஃப்பில் பண்ணும்போது அது ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, நடந்துப்பாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு சிமுலேஷன். ஸோ இது இப்போ இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிமுலேட் ஃபினான்ஷியல் டிசிஷன் மேக்கிங் இன்க்ளூடிங் பட்ஜெட்டிங்கு, ஃபோர்காஸ்டிங்கு, ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் இதெல்லாம் அவங்க சிமுலேஷனில் பண்ணும்பொழுது அது கேம் பார்ட்டிசிபேட் மேனேஜ் ஃபினான்ஸ் விஷுவல் கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க, நீங்கள் இதில் காஸ்ட் கண்ட்ரோல் எப்படி பண்ணுவீங்க, ஃபினான்ஷியல் டேட்ஸ் எப்படி பண்ணுவீங்க, அது பண்ணும்போது அப்படி தெரியப்படுத்தும் போது அவங்கள ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக டிசிஷன் எடுக்க முடியும் இன்னும் ரியல் சுச்சுவேஷனில். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபினான்ஷியல் பேசிக்காக மேனேஜ்மெண்ட் கேம்ஸ் கீழே வரும்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணோம். அது உங்களுக்கு பிறகு உங்கள் பாலா.